வணக்கம், வாழிய நலம். அந்த காலத்துல பக்கரகன் அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாலி இருந்தாரு. அவர பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். அவரு வயித்துல இருக்கும்பொழுது, அவங்க தாத்தா ஒரு பெரிய குருவா இருந்தாரு. அவரு வேதாந்தத்த பத்தி நெறைய பாடம்லாம் எடுப்பாரு. அவரு அத பத்தி நெறைய விளக்கமா சொல்லுவாரு. அவரு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது, இந்த குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போதே, அவரு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு, எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு, அ அப்பயே வயித்திலேயே லேர்ன் பண்ணிட்டாரு. வேதாந்தம் எல்லா இத கம்ப்ளீட்டா எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கும்போது ஸ்டூடண்ட்ஸ்லாம் வாத்தியார், லோக்கல் டீச்சர்ஸ்லாம் சொல்லி தரும்பொழுது, அவங்க மிஸ்டேக்கா ஏதாவது சொன்னாங்கன்னா, டீச்சரோ இல்ல ஸ்டூடண்ட்ஸோ சொல்லும்போது சொன்னாங்கன்னா, உள்ள அந்த குழந்தைக்கு கோவம் வந்துரும். அது மிஸ்டேக்கா சொன்னா உடனே கோவம் வந்து அது வயித்துக்குள்ளேயே கை, கால உதைச்சுக்கும் அந்த குழந்தை. அது மாரி அடிக்கடி, அடிக்கடி பண்றதுனால, இப்ப இன்னைக்கு ஒரு கிளாஸ், நாளைக்கு ஒரு கிளாஸ் பண்றதுனால, அந்த குழந்தைய வந்து வயித்துக்குள்ளேயே வலிச்சுட்டே பண்றதுனால, அதுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சு. அந்த குழந்தை பொறக்கும்பொழுது ஒரு 8 விதமான கோணல். உடம்பு ஃபுல்லா கோணல். கை, காலு எல்லா இடத்துலயும் கோணல். என்ன காரணம்னா, வயித்துக்குள்ளேயே உதைச்சிருச்சு. அது அது பண்றதுனால, அதுக்கு அந்த மாரி குழந்தையா வந்து கோணலோட பிறந்துருச்சு. அதனால பேர் வந்து அஷ்டவக்ரகர்ன்னு பேர் வச்சுருக்கு. 8 விதமான கோணலோட பிறந்ததுனால அஷ்டவக்ரகர் அந்த குழந்தைக்கு பேரு. அந்த குழந்தை சின்ன வயசுலயே இப்ப ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு. அது ஒரு 10, 12 வயசு அந்த குழந்தை ஆன பிறகு, அந்த பையன் வந்து வளர்ந்த பிறகு ரொம்ப பெரிய புத்திசாலி ஆயிடுறான். அப்புறம் வந்து மிதிலையில பெரிய ஃபங்ஷன் நடக்குது. அதுல வந்து இந்த மாரி ஒரு போட்டி நடத்துறாங்க. அறிவாளிகள் வந்து அந்த லோக்கல்ல அந்த பண்டிட்டோட சேர்ந்து போட்டியில கலந்துக்கணும். அது யார் ஜெயிக்கிறாங்களோ, அது பரிசு கிடைக்கும். தோக்குறவங்க வந்து தண்ணீல விழுந்து சூசைட் பண்ணிக்கணும். அது மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இவரு போறாரு. அங்க போம்போது என்ட்ரன்ஸ்ல இவர விடமாட்டேங்கிறாங்க. "என்னப்பா சின்ன பையன், நீ ஒரு 13, 14 வயசு பையன் எப்படிப்பா உன்ன விடுறது? நீ இதுக்கெல்லாம் பெரிய இவங்கலாம் பண்டிட்லாம் கலந்துக்கிற போட்டி இது கிடையாதுங்கிறாரு." "இல்ல, இல்ல. வயசானா தான் இப்ப அறிவாளி, சின்ன வயசுல அறிவாளி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்ன அலோவ் பண்ணுங்கன்னு" ஆர்குமென்ட் பண்றாரு. அவரு காவலாளி விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் உள்ள மன்னர் அவர்களும் காதுல சத்தம் கேட்டு காதுல விழுந்து, "இல்ல, இல்ல யாரா இருந்தாலும் அலோவ் பண்ணுப்பான்னு" சொன்னோனே அவரு உள்ள போயிட்டாரு. உள்ள போனோனே அந்த பண்டிட்டுக்கும் இவருக்கும் பெரிய போட்டி நடக்குது. அவரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவரு கரெக்ட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. இவரு கேட்கிற கேள்விக்கு சிலதுக்கு அவருக்கு பதில் தெரியல. அதனால இந்த பண்டிட் தோத்துடுறாரு. இவரு அஷ்டபக்கிரகர் ஜெயிச்சுறாரு. அதுபடி அந்த அஷ்டபக்கிரகர் கடல்ல விழுந்து அந்த அந்த பண்டிட் கடல்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா அதே மாரி தான் ஒரு பனிஷ்மென்ட் அந்த பண்டிட் குடுத்தாரு. நன்றி, வணக்கம்.